ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராகுல். இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தஞ்சாவூரில் எபிக் ஸ்க்ரீன் வச்சு ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த தேட்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஒரு மூவி கூட பார்க்க போகிறோம். இந்த தேட்டரில் மொத்தம் எபிக் 1, எபிக் 2 அண்டு காஸ்மிக்னு சொல்லிட்டு 3 ஸ்க்ரீன் இருக்குது. 2 எபிக் ஸ்க்ரீனும் ஒரே தேட்டரில் நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த தேட்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிடுறேன். தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் தேட்டரோட என்ட்ரன்ஸு. நான் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். என்ன மூவின்னு அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். முஃபாசா த லயன் கிங், இந்த மூவிக்கு தான் நீங்கள் போக போகிறோம். அதுவும் 3Dயில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தோடனே நம்ம இன்கேஸ் நம்ம சீக்கிரமாக வந்துட்டோன்னா இங்கே உள்ளே வெயிட் பண்ணுறதுக்கு லாஞ்சிங் ஏரியா இருக்குது. சோஃபாலாம் போட்டிருக்காங்க, அங்கே வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எபிக்னு சொல்லிட்டு இங்கே நேம் போர்டு ஒன்று இருந்துச்சு. இந்த ரைட் சைடு எபிக் 1 அந்த ஸ்க்ரீன் சொன்னல, எபிக் 1 ஸ்க்ரீன் இருக்குது. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு எபிக் 2 அண்டு காஸ்மிக்கோட ஸ்க்ரீன் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எபிக் 1ஓட என்ட்ரன்ஸு. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. வே டூ எபிக் 2 அண்ட் காஸ்மிக். எபிக் 2 தான் நான் புக் பண்ணியிருக்கேன். எபிக் 2 அண்ட் காஸ்மிக் இந்த ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல, இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா எபிக் ஃப்ரேம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே இங்கே மேலே மாட்டியிருப்பாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக மாட்டியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இப்போது என் கையில் 3000 ரூபா ரேட்டு உள்ள ஒரு 3D கிளாஸ் இருக்குது. ஒரிஜினல் 3D கிளாஸ் இருக்குது கையில். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் உண்மையான 3D கிளாஸை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அதுவும் அந்த பிளாஸ்டிக் அட்டையில் இருக்கும்ல ஒரு 3D கிளாஸ், அதில் தான் மூவிஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துகிட்டே இருந்தேன். மிரர் மேஸ்ன்னு ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. டோர் கண்டுபிடிக்கவே 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இதுதான் எபிக் 2ஓட பிக் ஸ்க்ரீனு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. என்னோடய சீட் நம்பர் F19. இந்த ஸ்டெப்ஸில் நடந்து போகிறப்பே அந்த சைடில் அந்த நம்பராக இருக்கட்டும், அந்த நியான் லைட்டாக இருக்கட்டும், நல்லாயிருக்கு. அந்த ஸ்டெப்ஸோட மிங்கிள் ஆகி சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐமேக்ஸில் சீட்டு அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதே சமயம் நம்பவும் முடியல, நம்ம ஊரில் தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சீட்டோட குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்டு உட்காந்து பார்த்தேன். உண்மையாகவே குறை சொல்கிற அளவு ஒன்றுமே இல்லை. ஒரு பர்சன்ட் கூட குறை சொல்ல முடியாது. அந்தளவு பண்ணியிருக்காங்க சீட்லாம். இந்த ஸ்க்ரீனில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள சீட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சீட்ஸ் எல்லாமே லாஞ்சர் சீட்ஸு. அதில் படுத்துகிட்டே படம் பார்க்கலாம், அந்த மாதிரி உள்ள சீட்ஸு. நண்பர்களே, என் குடும்ப ஆழம்
ஸ்நாக்ஸ் ஏரியா இந்த பக்கம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து காஸ்மிக் ஸ்க்ரீன் அவங்ககிட்ட காமிச்சிடுறேன். இதில் உள்ள சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நார்மல் ஸ்க்ரீன் தான். ஒரு ரெகுலர் சைஸ் பாப்கார்ன் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 90. அப்புறம் ஒரு வெஜ்ஜி பப்ஸு, அப்புறம் ஃபைனலாக ஒரு காஃபி. இது மூணோட ப்ரைஸ் வந்து மொத்தமாக 150 வந்துச்சு. One hour later. மூவி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பைக் எடுக்க போயிட்டுருக்கேன். பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 3 ஸ்க்ரீனில் உள்ள எல்லாருமே பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பைக் பார்க் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை. 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் மூவி எப்படி இருந்துச்சுன்னு நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். சவுண்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு நம்ம மூவியை பற்றி பேசலாம். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, 2019 வந்துச்சுல த லயன் கிங், அந்த படத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சீக்வல் ஸ்டோரிலாம் கிடையாது, ப்ரீக்வல் ஸ்டோரி. முஃபாசா அண்ட் ஸ்கார் இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன நடந்துச்சு, ஸ்கார் எப்படி வில்லனாக மாறினார், முஃபாசா அண்டு ஸ்கார் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக எப்படி ஆனாங்க, ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த லயன் கிங்கில் வந்து ஸ்கார் வந்து பயங்கரமாக மிரட்டியிருப்பார். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட்டு அவர் இதுக்காகவா வில்லனாக ஆனார் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்துருக்கலாம். ஓகே, இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? கண்டிப்பாக நல்லாயிருக்கு. டெக்னிக்கலாக அந்த படம் நல்லாயிருக்கு. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். பட் நீங்கள் 3Dயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தேட்டரில் வேறு லெவலில் இருக்கும். போர்லாம் அடிக்காது, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், போய்ட்டு டைம் இருந்தால் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.